Hi Cherry Squad, welcome back to my channel. Mumbai to Tamil Nadu vlogல நீங்க எனக்கு lots of love தந்திருக்கீங்க. So thank you so much guys. So, same way நம்ம Tamil Nadu to Mumbai vlog பார்க்க போறோம் இன்னைக்கு. 1600 kilometers and 2 days of road trip. இந்த ஜர்னில நீங்களும் என்னோட வாங்க. Let's go. So before going to the video, let me show you my cutie trailer. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னப்பா எல்லாம் லைட்டிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருவிழா இருந்துச்சு, அதான் அப்படி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த vlog வந்துச்சு. எஸ், திருநெல்வேலி டு மும்பை பை கார் நாங்கள் இப்போ போக போகிறோம். ஸோ டைம் இப்போ 5 ஆகுது, நான் இப்போ கிளம்பிட்டேன். லெட்ஸ் கோ. நம்ம 24 hours ஆஃப் ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த அமேசிங் சன்ரைஸ் வச்சு கைஸ் நாங்கள் இப்போது ஹைவேல போய்ட்டுருந்தோம். திடீர்னு வந்து இன்ஜின் செக்கிங் லைட்டுன்னு வந்துச்சு. அதனால வண்டி அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஹைவேல. நாங்களும் லெஃப்டில் நிப்பாட்டினோம். பார்த்தா என்னப்பா ஆகிட்டு இன்ஜினில் ப்ராப்ளம்னு பார்த்தா எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. போகும்போதே இன்ஜின் பந்த் ஆகிட்டு ஒரு ஆட்டம் இல்லை 3 ஆட்டம் 4 ஆட்டம் ஆகிடுச்சு. பிறகு பார்த்தா அது வந்து கேஸில் இருந்திருக்கு. வேறு கேஸ் நம்ம போட்டு 2 வருஷம் ஆகுது. இருந்தாலும் கேஸில் இவ்வளோ தூரம் ஓடி இருக்கு வண்டி. பிறகு பெட்ரோலில் மாற்றினோடனே கரெக்டாக போகுது. அது ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு, ½ an hour. காலையிலே ஸ்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து சன்ரைஸ் ஆகுது, 6 o'clock தான் ஆகுது மார்னிங். அதுக்குள்ளே வந்து இவ்வளோ வெளிச்சமாயிட்டு அண்ட் இவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. கைஸ், ஒன் திங் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஸோ மச் சப்போர்ட். அண்ட் லாஸ்ட் இயர் நான் போட்ட மும்பை டு திருநெல்வேலி அண்ட் திருநெல்வேலி டு மும்பை vlog வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப லவ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால தான் இது வந்து நான் திரும்பி ஷூட் பண்ணலான்னு நினச்சேன் இந்த vlog-ஐ. அப்படி நம்ம அழகான சன்ரைஸை பார்த்துட்டு கையில் கிடச்ச 2-3 முறுக்கை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன நடந்திருக்கோம். எஸ், நான் அப்படி தூங்கிட்டேன். எப்பவும் நம்ம வந்து சாப்பிடும் போது ரோட் ட்ரிப்ஸ் பற்றி ஏதாவது பேசுவோம். ஸோ இன்றைக்கும் அதை மாதிரி நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எப்போவுமே வந்து லாங் டிரைவ் கிளம்பும் போது வண்டியை நல்லா நீங்கள் செக் பண்ணிவிட்டு கிளம்பணும். சர்வீஸ் பண்ணி ப்ராப்பர் ஆயில்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கா எல்லாம் பார்த்து கிளம்பணும். ஏன்னா எவ்வளோ நம்ம வண்டி ப்ராப்பராக இருக்கோ அவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ண முடியும் நம்மளோட டிரைவர். செகண்ட், நீங்கள் டிரைவர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எப்பவும் அவங்க கூட பேட்ச் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அண்ட் என்டர்டெய்னிங்காக சாங்ஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா டிரைவர் எவ்வளோ என்டர்டெயின்டாக இருக்காங்களோ அவ்வளோ சேஃபாக நம்ம எல்லாரும் போகலாம். எவ்வளோ என்டர்டெயின்டாக இருக்காங்களோ அட் த சேம் டைம் அவ்வளோ ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வேணும். ஸோ மீன் வைல் பிரேக்ஸ் அண்ட் நாப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2-3 டிரைவர்ஸ் நீங்கள் இருந்தால் இன்னும் சூப்பர், நல்லதாக சேஃபாக போயிடலாம். இதான் எங்கள் சித்தப்பா பார்த்துக்கோங்க. இவங்க வந்து சாதாரண டிரைவர் கிடையாது, இவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் டிரைவர். இதான் அவங்க லைசன்ஸ். சவுதி அரேபியா ப்ரொஃபஷ்னல்லாம் எங்கள் கூட டிரைவ் பண்ணுறாங்க. கைஸ், நாங்கள் வந்து இப்போது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் ஆல்மோஸ்ட் 12:30 ஆகுது. பெங்களூர்லேருந்து 150 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கோம். நாங்கள் இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப்க்கு வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு அழகான சீனரி இருந்தால் தான் உங்களுக்கு காமிக்கலான்னு நான் வீடியோ எடுத்தேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நம்மளை ஓட விட்டாங்க கைஸ். ஆக்சுவலி தமிழ்நாடுலேருந்து பெங்களூருக்குள்ளே வரும்போது நம்ம சிட்டிக்குள்ளே போகும்போது ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட் இன்கேஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். சிட்டிக்குள்ளே ஒரு 2-3 hours சுற்றணும். நாங்கள் தெரியாமல் அதை மிஸ் பண்ணிட்டோம். மலையில் மாட்டிக்கிட்டோம், அப்புறம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஒரு 3 hours மேலே டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிட்டோம். பெங்களூர் சிட்டியில் வந்து மாட்டிக்கிட்டோம். நாங்கள் தெரியல, ஏதோ லெஃப்ட் ரைட்டு மிஸ் பண்ணிட்டோம் போல. இல்ல அந்த அதுக்குள்ள போயிருந்தோன்னே திருப்பி காவ் கிவ்ல பிடிச்சி ஏதாச்சும் ஹைவே கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு. கூகுள் மேப் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த அது இல்லை, அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் ரோட்ல இருந்து ஏதோ லெஃப்ட் எடுத்துருக்கணும். டோல் தாண்டி இருக்கலாம்.
அங்கே லெஃப்ட் எடுத்து ஃபோன் பண்ணேன். சரி வழி தான் தொலைச்சிட்டோம். இங்கே நிறைய மாம்பழம் இருக்குது. போய் மாம்பழம் வாங்கி சாப்பிடலான்ட்டு இங்கே நின்னோம். பாருங்க 1 கிலோ மாம்பழம். ஸோ டைரெக்ட் மும்பை வரைக்கும் நாங்கள் மேப் போட்டால் மேப் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு நீலமங்கலான்னு பக்கத்தில் ஒரு டோலுக்கு மேப் போட்டோம். ஸோ கைஸ் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் வழி தவறி வந்து கடைசியில் இந்த நீலமங்கலா டோல்கிட்ட வந்திருக்கோம். அண்ட் இப்போ பெட்ரோல் பம்பில் இருக்கேன். நாங்கள் இன்னும் லஞ்சே சாப்பிடல. ஸோ இங்கே மணி இப்போ 6 ஆகிட்டு. இப்போ லஞ்ச் சாப்பிட்டோம் வந்து ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு நாங்கள் சாய் காஃபி குடிச்சிட்டு வயிறு நிறச்சிடலான்னு நாங்கள் நினச்சிருக்கோம். வீடியோ चालू ஆயிட்டா? தட்டு இட்லி கைஸ். தட்டு இட்லி எப்படி இருக்கு? கடைசியில் நமக்கு இங்கே சாப்பிடணும்னு எழுதியிருக்கு. ஸோ கைஸ் நைட் ஆனதுனால நாங்கள் வண்டி இங்கே நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் இந்த பிளேஸ்க்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம். தீஷா ரோட்டி லேண்ட். என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குதுன்னு நினச்சி நாங்கள் இங்கே நின்றுருக்கோம். ஹோட்டல் வந்து இப்படி ஃபுல் க்ரீனரியாக இருக்குது. வெளியே இருந்து தான் சாப்பிடணும். நைட்டு இப்போ ஒரு இருக்கும் பார்த்துக்கோங்க, 8:45 போல் இருக்கும். இந்த வைப் நல்லா இருக்குது. இந்த ஹோட்டல் இருக்குல்ல, அப்படி ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஹைவேலையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டலு. தெரில இப்போ சாப்பாடு எப்படி இருக்கும்னு. பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆர்டர் எடுக்கவே ஒரு 15 மினிட்ஸ் ஆக்கிட்டாங்க. தெரில இப்போ சாப்பாடு எப்படி வரும்னு. ட்ரை பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். காய்ஸ் நம்ம பட்டர் நான், பட்டர் சிக்கன் அண்ட் எங்கள் அப்பா வந்து கிச்சடி ஆர்டர் பண்ணாங்க. அதுக்காண்டி பாப்படு. ஆமாம் நடுவில் பார்த்து பக்கத்தில் காண மாதிரி தான் இருந்துச்சுருக்கான். அருண் ஐஸ்கிரீம்க்கு அன்பாக்சிங். ஸோ கைஸ் நாங்கள் வந்து இப்போ டின்னர் பண்ணிவிட்டு அது சீக்கிரம் தூங்குனா நம்ம காலைல சீக்கிரம் எழுந்துச்சி நம்ம ட்ராவல் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பார்க்க வந்தோம் ஸ்டே பண்ணதுக்காண்டி. அண்ட் இங்கே அனில் லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கேன். என் அப்பாவும் மாமா வந்து உள்ளே போய் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருக்காங்க. நானும் உங்களுக்கு காமிக்கிறேன். அழகாக இருக்கு ரூம், ஏசிலாம் வச்சு. பெஸ்ட் பார்ட் ஆஃப் ட்ராவலிங் இஸ் யூ கெட் த பெஸ்ட் ரூம்ஸ். லுக் அட் மீ. ஸோ கைஸ் இன்னைக்குள்ள டே நல்லா இருந்து, பட் ரொம்ப டயரிங்காக இருந்து. பிகாஸ் நாங்கள் வழி தெரியாமல் அந்த பெங்களூர்லலாம் சுற்றினது. பட் ரோட் ட்ராவலோட பியூட்டி தானே, தொலைஞ்சு போனால் தான் நம்ம வந்து பெஸ்ட் வழியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து இப்போ இங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ மீட் யூ ஆல் டுமாரோ. ஹே கைஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டே 2. எஸ் இப்போ டைம் வந்து 5 o'clock ஆகிட்டு. அண்ட் நான் ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கேன். நம்ம ரூம் இப்போ நம்ம வெக்கேட் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு இன்னும் 930 kilometers பாக்கி இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. நம்ம நேற்று வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம் மத்தியானம். பட் நம்ம அந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளே லாஸ்ட் ஆனதுனால நமக்கு ஒரு 3 hours கிட்ட வேஸ்ட் ஆகிட்டு. ஒரு 200 kilometers கூட நம்ம முன்னாடி போயிருக்கலாம். பட் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் முடிஞ்ச அளவு நம்ம மும்பை ரீச் பண்ண பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். பாய் கைஸ். இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா நம்ம வண்டி பின்னாடி போய் தூங்கிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே எங்கேயா சாய் கிடைக்கான்னு பார்ப்போம். கிடச்சா குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆயிரும், கிடைக்கலனாலும் ஃப்ளாட் ஆயிரும். ஹே கைஸ், ஸோ நான் நல்லா தூங்கிட்டேன். டைம் இப்போ 9 o'clock ஆகுது. நம்ம இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காண்டி இங்கே நிற்கும். அண்ட் ஏதோ ஒரு இடம், இது என்ன இடம்னு தெரியலையா. நினைக்கிறேன் தார்வாடுன்னு ஒரு இடம் வந்திருக்கோம் நாங்கள். ஆனியன் தோசா, பூரி, ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் திரும்பி எங்கள் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் நாங்கள் இப்போ வந்து மகாராஷ்டிரா ரீச் ஆகிட்டோம்.
ஜஸ்ட் 360 kilometers more to reach மும்பை அண்ட் நாங்கள் லஞ்ச் வந்து மகாராஷ்டிரா என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணோம். ஸோ கைஸ் டைம் இப்போ 1:45 ஆகுது. நாங்கள் இங்கே வந்து லஞ்ச்காண்டி ஒரு ஹோட்டலில் வந்து நின்றுருக்கோம். இதான் அந்த ஹோட்டல் பார்த்துக்கோங்க, திவ்யராஜ். நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இங்கே எப்படி டிஷ்லாம் கிடைக்குன்னு தெரில. இங்கே வந்து எங்களால் ஃபாஸ்ட்டாக போக முடியல இப்போது இந்த ஹைவேல, ஏன்னா நிறைய வண்டிகள் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம வண்டி போகுது. கொஞ்சம் போரும் அடிக்கி, கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது எனக்கு. அதனால தான் நான் இன்றைக்கி வண்டி ஓட்டவே இல்லை. நேற்று நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்களா? அண்ட் இன்னைக்கு ரெண்டும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. நேற்று தமிழ்நாட்டில் ஓட்டணுமா? தமிழ்நாட்டில் ரோடு சூப்பராக இருந்து, ஓட்ட மஜாவாக இருந்து. ஆனால் கர்நாடகா மகாராஷ்டிராவில் ரோடு சரியாகவே இல்லை, ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். ஸோ நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் மஜா கம்மியாக இருக்குது. வேறு இன்டர்நேஷ்னல் டிரைவர்கிட்ட வேணால் நீங்கள் கேட்கலாம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு இன்றைக்கி மும்பையில் ஓட்டும்போது ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் பயமாக இருந்து ரோடை பார்த்து. இப்போ வந்து கரெக்டாக லெவல் ஆகிடும். இப்போ லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். ஃபிஷ் தாலி, வெஜ் தாலி, தால் கிச்சடி, சிக்கன் தாலி. நாங்கள் லஞ்ச்காண்டி வந்திருக்கோம் இங்கே ஒரு ஹோட்டலுக்கு. அண்ட் இங்கே வந்து காலியாக இருக்குது ஹோட்டல், யாருமே இல்லை. அண்டு நாங்கள் கொஞ்சம் உள்ளே வந்திருக்கோம், ஹைவேலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்திருக்கோம் ஹோட்டல் பேர் பார்த்தீங்களா, திவ்யராஜ். ஸோ நாங்கள் இங்கே 3 திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று சிக்கன் தாலி, ஃபிஷ் தாலி, இன்னொன்று டால் கிச்சடி. ஸோ நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். நீங்கள் ஏதாவது டைம் ஆகும் அப்படின்னாங்க. ஆமாம், 15 minutes ஆகும். அந்த வெயிட் பண்ணுவோம், ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு ஃபிஷ் சாப்பிட்டு, மும்பையில் சாப்பிட்டது. அதனால தான் வெயிட் பண்ணியே சாப்பிடுவோம். நல்லா இருக்கோ இல்லையோ சாப்பிட்டு தான் ஆகணும், நாக்கெல்லாம் ஊறிட்டு. சரி கைஸ், நீங்கள் வந்து எக்ஸைட்டடாக என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க எங்கள் ட்ராவலோட எக்ஸ்பென்சஸ்லாம் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கைஸ், இங்கே சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரம் நான் ஒன்று சொல்லலாம்னு நினச்சேன். ஆக்சுவலி இங்கே ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு ஒர்க் போய்ட்டுருக்கு, அதனால ரொம்ப டைவர்ஷன் பண்ணுறாங்க. நார்மல் ரோட்ஸ் ஹைவேயாக இருந்திருந்தால் நம்ம 110 வரைக்கும் நம்ம வேக்னார் போவோம், ஏன்னா நிறைய லக்கேஜஸும் இருக்குது, 4 பேர் ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ ரோடு ஒர்க் இருக்கிறதுனால 70, 80, 90 அதுக்கு மேலே அது போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு இங்கே நம்ம காவ் ஏரியானால, வில்லேஜ் ஏரியானால நிறைய பேர் பைக்கில் போகிறாங்க. பைக்கில் வந்து சைடில் போக மாட்டேங்காங்க, லெஃப்டில் ஹைவேல தான் போடுறாங்க. ஸோ அவங்கள கட் அடித்து அப்படி போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் 10:30 மணிக்கு நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 500-600 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போது ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ஆயிருக்கு. 1 o'clock ஆகுது, 1:50 ஆகுது. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறோன்னா இந்த ரோடு ஒர்க்னால தான். இன்கேஸ் நீங்கள் மும்பை டு திருநெல்வேலி, இல்லைனா திருநெல்வேலி டு மும்பை, எந்த 2 டைமுமே ரோடு ஒர்க்கு ஆனாக தான் இருந்துச்சு. ஹைவே இருக்கும், ஓப்பனாக இருக்கும், நமக்கு நல்லா ஓட்ட கிடைக்கும். அந்த எதிர்பார்ப்பில் வந்தால் நீங்கள் பிறகு ரொம்ப டயர்டாயிருவீங்க. இது நம்ம சிக்கன் டாலி, இது சிக்கன், இந்த மாதிரி ரசம், இது எக்கு, இதுவும் ஒயிட் ரசம், இதுவும் ஆரஞ்சு ரசம். கைஸ், அட்லாஸ்ட் நம்ம இப்போ ட்ரைவ் பண்ண போகிறோம் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. கைஸ், நான் தான் மழை சாப்பிட்டு கொஞ்சம் குடிச்சிடலாம். எப்படி மழை பெய்யுது, ஃபாக் ஆயிட்டு இருக்கும், மஜா இருந்துருப்பானா. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, அண்ட் இப்போ ஃப்ரெஷ் இருக்கும்.
ஹாய் காய்ஸ், இப்போ வந்து உங்களோட ஃபேவரட் பார்ட்க்கு வந்திருக்கோம். எஸ், எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சேம் வந்து நம்ம எப்படி மும்பை டு தமிழ்நாடுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுமோ சேம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் திரும்பி சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 500 rupees வரைக்கும் ஆகும் எங்கள் 4 பீப்புளுக்கு. அண்ட் லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு 700 to 1000 rupees ஆகும். இது வந்து டிபெண்ட் பண்ணும். டிஃப்ரெண்ட் ஹோட்டலில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் இருக்கும். நாங்களாம் வந்து ஸ்மால் தாபா டைப் ஹோட்டலில் சாப்பிட்டதுனால எங்களுக்கு ரீசனபிளாக இருந்துச்சு. ரூம்ஸ் வந்து எங்களுக்கு அந்த 1 day ரூம் வந்து 2000 rupees காஸ்ட் ஆச்சு. ஏன்னா டபுள் பெட். ஃபியூலுக்கு வந்து எனக்கு அப்ராக்சிமேட்லி 11,500லேருந்து 12,000 காஸ்டிங் ஆச்சு. டோலுக்கு வந்து 3,000லேருந்து 5,000 வரைக்கும் ஆகும். இதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ். டோட்டல் நீங்கள் வந்து 20,000 to 25,000க்குள்ளே போயிட்டு வந்துடலாம். டிபெண்டிங் ஆன் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டே பண்ணுறீங்க, எந்த கார் கொண்டு போகிறீங்க, எந்த மாதிரி ஹோட்டல்ஸில் ஃபுட் ட்ரை பண்ணுறீங்க. அங்கே எங்கேன்னு போய் எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி லோனாவ்லாலேருந்து இப்போ டைரெக்டாக நாங்கள் மும்பை ரீச் ஆயிடுவோம். மும்பையிலேருந்து தமிழ்நாடு நாங்கள் கார் ட்ரிப் போகும்போது நாங்கள் அத்துல் சேத்து பிரிட்ஜ் மிஸ் பண்ணது நான் வந்து ரிக்ரெட்ஃபுல்லாக உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டைம் நான் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் தமிழ்நாடுலேருந்து மும்பை போகும்போது அத்தல் சேத்து வழியிலோடி தான் போனோம். எங்களுக்கு ரொம்ப டைம் வந்து சேவ் ஆச்சு. அண்ட் பிரிட்ஜில் டிராஃபிக்கே இல்லாததுனால அப்ராக்சிமேட்லி 1.5 hour கிட்ட நாங்கள் முன்னாடி ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு. ஹே காய்ஸ், ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் நினச்சோம் கி ரொம்ப தூரம் காமிக்கே, அதோட நம்ம இந்த அத்தல் சேத்து நியூ பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கோடி போனால் நம்ம வீடு கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேப்பில் நாங்கள் போட்டு பார்த்தோம். ஸோ கைஸ், நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா யோர் லொக்கேஷன்லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிரிட்ஜுக்கு நேம் போட்டோம். என்ன இருக்குல்ல, அட்டல் ஸ்ரீ அட்டல் பிஹாரி வாஜ்பாய் பிரிட்ஜ். அதுக்கப்புறம் எங்கள் ஹோம் போட்டோம். ஸோ இப்படி 3 stops போட்டு நாங்கள் வந்து லொக்கேஷன் இப்படி ஆன் பண்ண உடனே அது வந்து டைரக்ஷன் காமிச்சிது இந்த பிரிட்ஜிலோடி. ஸோ இந்த பிரிட்ஜிலோடி எங்கள் ஜர்னி வந்து ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட சேவ் ஆகிட்டு. தேங்க்யூ கைஸ் ஃபார் பீங் வித் மீ த்ரூ அவுட் த வீடியோ. Thank you so much guys for watching. Meet you all on my next video. Bye bye.